அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களாக ஒரு சினிமாவை பற்றிய விமர்சனம் பரவலாக மக்கள் மத்தியில் இருக்கிறது. அது என்ன சினிமான்னு கேட்டால், பீஸ்ட்டுங்கிற பேரில் ஒரு சினிமாவை தயாரித்து முஸ்லீம்களை எல்லாம் தீவிரவாதி மாதிரி பெரிய ஜுப்பா தலைப்பாவெல்லாம் கட்டி அவங்க தான் தீவிரவாதி மாதிரி சென்னைக்கு வரைக்கும் வந்துட்ட மாதிரிலாம் காட்டி ஒரு படத்தை எடுத்துருக்குறாங்க. அந்த படத்துடைய கதை என்னவோ அது தனி விஷயம். அதை ஒருத்தன் பார்த்துட்டு வெளியே வந்தான்னு சொன்னால் முஸ்லீம்களை வெறுப்பான். அந்த படத்துடைய சாராம்சம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அதை பார்த்து விட்டு ஒருத்தன் வந்தான்னு சொன்னால், ஏடா முஸ்லீம்ட ஒரு பயங்கரமான கேடு கட்டவங்கள இருக்கிறாங்களே என்று முஸ்லீமை வெறுப்பானுங்கிற மாதிரியான கான்செப்டில் அந்த படம் வந்திருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளணும். முதலாவது, இதில் நடித்திருக்கிற அந்த விஜய்ங்கிற கூத்தாடி இருக்கான் இல்லையா, இவன் இருக்கிற நடிகர்களே மகா கெட்டவன். மிக மிக காவி சிந்தனை, இஸ்லாம்னா நஞ்சு மாதிரி வெறுக்கக்கூடிய ஒரு நடிகன் யார்? அவனுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. இவன் எவ்வளோ கேடு கட்டவன் என்பதை துப்பாக்கி படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். துப்பாக்கின்னு ஒரு படம் எடுத்தான். அந்த படத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஸ்லீப்பர் செல்லுன்ட்டு ஒரு கான்செப்டை மக்கள்கிட்ட வைக்கிறான். ஸ்லீப்பர் செல்னா என்ன அர்த்தம்? அவங்க தீவிரவாதியான், ஆனால் தீவிரவாதின்னு தெரியாதான். அவன் என்ன அயன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன இருக்கு, உசாமா பின் லாடன் ஃபோன் பண்ணுவான் இங்கே இருந்துக்கிட்டு அயன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் யார்? இவனுக்கு அங்கே தொடர்பு இருக்கும். அது மாதிரி பெட்டி கடை வச்சுருப்பான். அவன் தீவிரவாதி. அதாவது ஸ்லீப்பர்னால் அவன் உளவுத்துறையை சேர்ந்த தீவிரவாதிகளுக்கு உளவு வேலை பார்க்குறவன் அப்படிங்கிறது வெளியே கண்டுபிடிக்கல தான். ஸ்லீப்பராக இருப்பாங்களாம். உங்களோட அண்ணன் மாதிரி பழகுவான், தம்பி மாதிரி பழகுவாங்க. டீ கடை வச்சுருப்பாங்க, பெட்டி கடை வச்சுருப்பாங்க, அயன் கடை வச்சுருப்பாங்க, இந்த ஜூஸ் கடை வச்சுருப்பாங்க. இவனெல்லாம் யாருன்னு கேட்டால் நம்பிடாதீங்க. இவங்கெல்லாம் அங்கேருந்து ஃபோன் வரும், வெளிநாட்டிலேருந்து கான்டாக்ட் வச்சு தொடர்பு கொண்டு இவங்க தீவிரவாதிக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு ஒரு கான்செப்டை விதைச்சான். இது என்னது உண்டாக்கும்? எல்லாரும் சந்தேகப்படமாக உண்டாக்குமா இல்லையா? தீவிரவாதின்னு சொல்லி நேரடியாக குண்டு வைக்கணும்னு சொன்னால் அவனை மட்டும் பிரித்து மக்கள் விளங்கிடுவாங்க. இவன் எப்படி காட்டினா படத்தில்? எவனும் காட்டாத ஒரு கான்செப்ட். எப்படி காட்டினா, முஸ்லீம்கள் பல மாதிரி இருப்பாங்க, தொப்பி போட்டு அண்ணன் இந்த மாதிரி கூப்பிடுவாங்க. நம்பிராத. உன் பக்கத்து வீட்டில் இருப்பான், நம்பிராத. உன் தெருவில் கடை வச்சுருப்பான், நம்பிராத. அவன்லாம் யாராக இருப்பான்? தீவிரவாதி. எல்லா முஸ்லீமும் தீவிரவாதியாக இருப்பாதான் என்று சொல்லி தைரியமாக அதை காட்டினான் அந்த படத்தில். அதுக்கு எதிராக அன்றைக்கி கடுமையான ஒரு நிலைப்பாடெலாம் எடுத்து அந்த அம்மா போல்ட்டாக நடவடிக்கை எடுத்ததுனால ஆடி போய் என்னஞ்சாங்க, மன்னிப்பு கேட்டு அந்த சில காட்சிகள்லாம் நீக்கினாங்க. ஆனால் அந்த காட்சிகள்லாம் நீக்கப்படலை. இஸ்லாத்தை சொல்லக்கூடிய சில காட்சி நீக்கப்பட்டுச்சே தவிர இது நீக்கப்படலை. அப்போ இவன் அந்த இயல்பாகவே தன்மை என்னன்னு கேட்டால், முஸ்லீம்களை வெறுக்கத்தக்கவர்களாக காட்டணுங்கிறதே ஒரு கொள்கையை வச்சுக்கிறவன் யார்? இந்த விஜய்ங்கிற நடிகன். அதனுடைய எதிரொலியாகத்தான் இப்போ எடுத்திருக்கிற படம் என்ன, தீவிரவாதிகள் அங்கேருந்து யாரையும் கடத்தி மானில் ஒன்றா வச்சுட்டாங்களாம். இதெல்லாம் எங்கே நடந்திருக்குதுலாம்? எப்போ சென்னைக்கு வந்தாங்க, எப்போ தீவிரவாதி கடத்தினா? ஒன்றும் சம்பவமே நடக்கவே இல்லை. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இல்லாத ஒரு கற்பனையை வைத்துக்கொண்டு இதை செய்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இந்த உங்களுக்கு காஷ்மீர் ஃபைல்ன்ட்டு ஒன்று போட்டாங்க ஒரு படம். அது எதுக்கு போட்டாங்க? காஷ்மீரில் முஸ்லீம்கள்லாம் இந்துக்களை பண்டிட்டுகளை வரட்டி விட்டாங்கன்ட்டு அந்த படத்துடைய கான்செப்ட். அது அவ்வளோ கட்டுக்கதை பொய்ங்கிறத நாமளே விரிவாக விளக்கி நினைஞ்சிருக்கிறோம். 1 மணி நேரம் வீடியோ போட்டிருக்கிறோம். காஷ்மீர் ஃபைல்ஸ்ண்டா என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறங்க, பார்க்காதவங்க தெரிஞ்சுக்கிறங்க. அதில் எல்லாம் பொய் சொல்கிறாங்க, அப்படி விரட்டப்படவே இல்லை என்பது ஆதாரங்களோட அன்னைக்கு உள்ள பேப்பர் கட்டிங்களோட அது வீடியோ போட்டு பார்த்துக்கிறங்க. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த காவிகள் என்ன காய் நகர்த்துறாங்கன்னு கேட்டால், இந்த அடுத்த 24 தேர்தலுக்குள்ளே முஸ்லீம்களை எல்லாம் வெறுக்கணும். இந்த காஷ்மீர் ஃபைல் ஒர்க் அவுட் ஆகலை, போகலை. இவங்க பிஜேபிக்காரங்களாம் போய் டிக்கெட் எடுத்து கொண்டு காட்டினாங்களே தவிர மக்கள்கிட்ட எடுக்கலை. அப்போ வெகுஜன மக்கள்கிட்ட போகிற மாதிரி ஆட்களை பிடிச்சி இதை செய்யணுங்கிறதுக்காக வேண்டி நம்மளை வெறுக்கிற மாதிரி இன்னும் நிறைய இதே மாதிரி வரும். இதே மாதிரி படங்கள் இனிமேல் அடிக்கடி வரும். அவர்கள் அந்த வருமான வரி அந்த பயத்தை காட்டியும் வேறு ஒரு நோக்கத்தில் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ஒரு கருத்தில் படத்தை உண்டாக்குங்க என்ற அடிப்படையில் தான் இது காஷ்மீர் ஃபைலுடைய பாகம் 2. இதோட முடியாது, இதே வேலையாக இருக்கிறாங்க. இது போக இந்த விஜய்ங்கிறவன் ரொம்ப நல்லவமாக நடிக்கிறான்ல, அவன் எவ்வளோ பெரிய அயோக்கியன் என்பதையும் அவ்வளோ அந்த மக்கள்கிட்ட அந்த பேரை தக்க வைக்கிறதுக்காக வேண்டி 2ஆம் நம்பர் வேலை என்னென்ன செய்கிறான். படம் வர்றதுக்கு முன்னாடியே பில்டப் கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் ஐடி விங்க வச்சுருக்கிறான். 600 கோடி தாண்டியது, 700 கோடி தாண்டியதுன்ட்டு இதெல்லாம் பில்டப் கொடுக்க படம் ஓட வைக்கிறதுக்காக வேண்டி. இதனால மார்க்கெட்டில் நிற்கிறான். இவனை மாதிரி கேடு கட்டவங்களுக்கு ரசிகர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. நீ இவன் எப்படிப்பட்டவன்? அந்த துப்பாக்கி படத்துக்கு பிறகு அவன் படமே இஸ்லாத்தில் கூடாது. சரி, அப்படி நீ பார்க்கணுமா இருந்தால் உன்னை அழிக்கிறதுக்குரிய கொள்கையை வச்சுக்கிறேன்னு நீ பார்ப்ப. உன்னை அழித்து ஒழிக்கிறது, உனக்கு கெட்ட பேரை உண்டாக்குறது, உனக்கு பிற மக்கள் மத்தியில் முஸ்லீம் சமுதாயத்தை வெறுக்கத்தக்கதாக காட்டுறதுன்னு சின்ன விஷயமா? அது உன்னையும் தானடா காட்டினேன்.
உன்னையும் தானே சிரிப்பரசு நினைப்பாம, ரசிகனாக இருக்கிறீ, உன்னை மட்டும் விதிவிலக்கா பார்த்துருவானா? அப்போ எல்லாரையும் பார்க்குறாங்க போது இவனுடைய படங்களை பார்க்காதீங்க. அப்படி இந்த படம் பார்க்குற நோய் உள்ளவர்களாக இருந்தால் கூட இவனை முழுசாக புறக்கணிங்க. இந்த விஜய்ங்கிறவன் என்ன செய்யணும், அதுதான் பாடம். கொடுக்குற பாடம் என்னென்னு கேட்டால் அவனுக்கு எந்த விதமான ஒரு அங்கீகாரம் இல்லாத அளவுக்கு ஆக்கணும் ஒரு விஷயம். அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த சன் டிவி இது தயாரித்தது யார்? சன் பிக்சர்ஸ் செய்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் திராவிட இயக்கத்தை சொல்லி வளர்ந்து அந்த சன் டிவி ஆரம்பித்தது எந்த காசில்? காசே கிடையாது அவங்கள்ட்ட. டிவி ஆரம்பிக்கும் போது திமுகவுடைய நிதியில் தான் அந்த கடன் கொடுத்து டிவி ஆரம்பித்தாங்க. திமுக அலுவலகத்தில் தான் அந்த சன் டிவியை வச்சாங்க. அறிவாலயத்துக்குள்ளே தான் சன் டிவி ஆஃபீஸ் இருந்துச்சு. அடிச்சுக்கிட்டாங்க இல்லை அழகிரியும் அவனை சண்டை போட்டு அது வரைக்கும். பிறகு காலி பண்ண பிறகு தான் அங்கேருந்து வேறு இடத்துக்கு போனாங்க. அப்போ திராவிட கொள்கைகளை சொல்லி சம்பாதிச்ச பணத்தில் இந்த டிவியை வந்து ஆரம்பித்து விட்டு இன்றைக்கி உலக பணக்கார வரிசையில் வந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி எந்த ஈனத்தனமான வேலையும் செய்கிறாங்க. இப்படி ஒரு படம் எடுக்கிறோமே இது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு தெரியாது, தயாரிக்கிறவங்க தெரியாமல் இருக்குமா? எத்தனையோ வந்து வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க சினிமாவில். அவங்க மாதிரி இவங்களை எடுக்கக்கூடாது. இவனில் யார் ஒருத்தன் எம்பியாக இருக்கான், கட்சியுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறான், அதனுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ள வரைக்கும் பார்த்துட்டு தான் உதவி செய்வாங்க. சில மாறுவாடி உதவி செய்கிறான், அந்த மாதிரி தயாரிப்பாளரும் கிடையாது. இவனுக்கு A to Z உள்ளே போய் அனைத்தையும் பார்த்து விட்டு இது நல்ல கான்செப்ட்னு தெரிஞ்சால் மட்டும்தான் தயாரிப்பாங்க. அப்படிப்பட்ட விவரமுள்ள ஒருத்தன் வந்து தயாரிக்கிறான்னா அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது? அவனுக்கு இதே காவி அப்படியே காவி நிறைஞ்சிருக்கு. உள்ளம்புறம் என்ன செய்யுது? இந்த சன்னில் அது இருக்குது. பெரியார் கொள்கையில் அந்த காசில் ஆரம்பித்த டிவியில் வந்து அனைத்துக்கும் பெரியார் எதிர்த்து அவ்வளவு டிவியில் விளம்பரம், ஜோசியம், ஜாதகம், அம்புட்டு முசீபத்து அதில் வரும். பார்த்திங்கன்னா இந்த கேடுகட்டம் வந்து சரி முஸ்லீம்கள் வந்து இன்றைக்கி தான் திமுகவுடைய வெறுப்பு குறைஞ்சி ஒரு பக்கமாக வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அதை உணர்ந்தாவது பொறுப்போடு நடந்தானா கிடையாது. நோக்கம்னா என்னது? முஸ்லீம்களை வந்து இழிவுபடுத்துறதுக்கு காவிக்கு துணை போயிருக்கிறான். கடவுளும் சந்தேகம் கிடையாது. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு அடிப்படை என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். இதுக்கு சரியான முறையில் முஸ்லீம்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கலை. இந்த விஷயத்துக்கு வந்து அந்த திமுக உடைய அந்த துணையில் நடக்குது, அவங்க தான் இதை செய்கிறாங்க என்று சன் டிவிக்கு எதிராக ஒரு வலிமையான குரல் எழுப்பலை. இவனுக்கு எதிராக எழுப்ப காணாம். அது வந்து அலட்சியம் படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி வரக்கூடிய இந்த சினிமாக்காரன் எல்லாத்தையும் புறக்கணிங்க. பொதுவாகவே சினிமாவை புறக்கணிங்க. அப்படி இல்லாவிட்டால்ட சினிமாவை புறக்கணிக்காத சில பேர் இருப்பாங்க. மார்க்கப்பட்டு இல்லாதவங்க சமுதாயப்பற்றாது இருக்கணுமா இல்லையா? உன்னை அழிக்கிறாங்கும் போது என்னடா செய்யணும் நீ? அப்போ அந்த மாதிரி விஜயகாந்த் ஒருத்தன் ஆரம்பித்து வச்சான். அவன் எங்கே இருக்கானே இப்போ தெரியலை. பெரிய இடத்துல தூக்கிண்டு எல்லாரும் ஒரேடியாக போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி பேச முடியாமல் ஆக்கிவிட்டான். பேசின பேச்சுக்கெல்லாம் நம்ம ரொம்ப தீவிரவாதியாக காட்டின அவன் தான். விஜயகாந்த் படத்துலாம் அதிகமாக வந்துச்சு. இன்றைக்கி அவன் பொண்டாட்டியும் வந்துக்கிட்டு விஜய் செஞ்சு சரியில்லைன்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை நல்லா ஆக்கி வச்சுக்கிட்டான்னு வைங்களேன். அந்த மாதிரி என்ன செய்யும், இவனுக்கு ஒரு நாள் வரும். அதனால் இந்த சினிமாக்கள் வந்து நீங்கள் போய் பார்த்தா தாங்க அவன் நடிகனாக இருப்பான். நீங்கள் ஒரு காசை கொண்டு போய் கொடுத்து அதில் போய் பார்க்க போய் தானே அவனுக்கு ஃபேமஸ் இருக்குது. அந்த ஃபேமஸை வச்சு தானே மக்கள்கிட்ட கொண்டே கருத்துக்குள்ள கொண்டே சேர்க்குறான். அந்த வாசல் அடைக்கணும். இவர்களை எல்லாம் என்ன செய்யணும், இது நம்மளை அழிக்கிறதுக்குள்ள யாருங்கிறத கூட நீங்கள் விளங்காட்டி எப்படி? நம்மளை நம்மளை எதிரியெல்லாம் சில சினிமா துறையில் இருக்கிறாங்க, நம்மளை காலி பண்ணுறது அவங்களோட நோக்கம் என்று விளங்கி கொண்டோமே. ஆனால் அவர்களை வந்து முழுமையாக என்ன செய்யணும், அந்த மாதிரியான படங்களை முற்றுமாக நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கூறி முடிக்க